ஹாய், நான் இன்னைக்கு மதுரையில இருக்க காந்தி மியூசியம் போயிருந்தேன். அத பத்தி தான் உங்களுக்கு வீடியோ காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இந்த மதுரை மியூசியம்ல என்டர் ஆனதுமே வந்து ஒரு பெரிய டைனோசர் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது ஆக்சுவலா கவர்மெண்ட் மியூசியம் தான். இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். வேணும்னா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதில வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண கற்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பூஜை பொருட்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஓலைச்சுவடிகள், அப்புறம் வந்து அவங்களோட பிளேட்ஸு, பூஜை சாமானுங்க, அப்புறம் அவங்க சமைக்க யூஸ் பண்ண சாமானுங்க, இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ பிளேட்ஸ்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஸ்நேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்நேக்ஸ், ப்ரான்ஸு, அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான இதுவெல்லாம் வந்து ஆசிட்டில் முக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கற்கள், சிற்பிகள் இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்திலோட இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ், பானைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாமான்கள். இதே மாதிரி கரடி, பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பார்க்க நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு சீக்குள்ளே இருக்கா மாதிரி. பாருங்க கரடிலாம் பார்க்குற மாதிரியே இருந்தது. ரொம்ப பயமாகவும் இருந்தது. அப்புறம் வயலினு, அப்புறம் வந்து வீணை, ஹார்மோனியப்பட்டி, தேவாங்கு இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஹார்மோனியப்பட்டி அது இது. அப்புறம் கன்ஸு நம்ம அது உள்ளே போட்டு பண்ணுவோம் இல்லையா அது. அதே மாதிரி கத்திகள், ஆர்ம்ஸு தடுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கத்தி, ஃபோக் டான்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான பொருட்கள் இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. இது அதே மாதிரி மோளம் இது எல்லாமே இருந்தது. அங்கே போய் ஒரு வாட்டி கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மெயினாக குழந்தைங்கள கூட்டு போய் காட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.